இந்தியர்கள் சென்ற கப்பல் மீது தாக்குதல். பழி மட்டும் ஈரான் மேல் போடுவதா? டொனால்ட் ட்ரம்பின் வன்மம். இளவரசர் மர்ம மரணம். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அறிக்கை வந்தது. அரபு நாடுகளே அதிர்ந்த உண்மை. சவுதி அரேபியா தான் அடுத்த குறி. மெக்கா மதினா நிலை என்ன? குட்டையை குழப்பும் ட்ரம்ப். போர் அடிக்கிறப்ப எல்லாம் உன்னை அடிப்பேன். இந்தியாவை சீண்டும் டொனால்டு ட்ரம்ப் என்ன செய்ய போகிறார் மோடி? அமெரிக்கா ஈரான் இடையே பதற்றம் தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் 28 இந்திய பணியாளர்களை ஏற்றிச் சென்ற LPG டேங்கர் கப்பல் ஒன்று ஈரானிய கடல் பகுதியில் தாக்குதலுக்கு உள்ளான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்தியர்கள் சென்ற கப்பல் மீது தாக்குதல் நடைபெற்றதை தொடர்ந்து டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் உடனடியாக நிலைமையை கண்காணித்து கப்பலில் இருந்த அனைத்து இந்தியர்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளது. மொசாம்பிக் கொடியை ஏந்தி திஷா என்ற LPG டேங்கர் ஈரானிய கடல் எல்லைக்குள் தாக்கப்பட்டதாக டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் உறுதிப்படுத்தியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான அந்த கப்பலில் 28 இந்திய பணியாளர்கள் உள்ளனர். தூதரகம் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுடன் நெருங்கிய தொடர்பில் இருந்து வருகின்றது. மேலும் அனைத்து இந்திய பணியாளர்களும் பாதுகாப்பாக இருப்பதை உறுதி செய்துள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலை அமெரிக்கா தான் வேண்டுமென்றே செய்திருக்கும் எனவும் ஈரான் மீது பழி போட்டு குழப்பத்தை ஏற்படுத்தும் சக்தியாக இருக்கலாம் என்றும் நெட்டிசன்கள் வருத்தெடுத்து வருகின்றனர். கடல்சார் பணியாளர்கள், ராணுவம் அல்லாத கப்பல்கள் மற்றும் முக்கிய உள்கட்டமைப்புகள் மீதான திட்டமிட்ட தாக்குதல்கள் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என்று இந்தியா மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவின் இளவரசராக இருந்தவர் அப்துல்லா பின் ஃபகத். 29 வயதான இவர் போதை பழக்கத்திற்கு அடிமையானவர் என்று கூறப்படுகின்றது. இதன் காரணமாக லண்டனில் உள்ள போதை மறுவாழ்வு மையத்தில் சிகிச்சை பெற்று வந்ததாகவும் சொல்லப்படுகின்றது. இதனிடையே லண்டன் கென்சிங்டனில் உள்ள மேரியட் என்ற சொகுசு ஹோட்டலின் 5வது தளத்தில் இளவரசர் அப்துல்லா அறை எடுத்து தங்கி வந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அந்த அறையின் கழிவறையில் இளவரசர் மயங்கி கிடந்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஹோட்டல் ஊழியர் அளித்த தகவலின்படி மயங்கி கிடந்த இளவரசருக்கு சிகிச்சை அளிக்க மருத்துவ குழுவினர் விரைந்து வந்துள்ளனர். இருப்பினும் இளவரசர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் கடந்த ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதி நடைபெற்ற நிலையில் அவரது மரணத்திற்கான காரணம் என்னவென்று தற்போது தெரிய வந்துள்ளது. அதாவது அளவிற்கு அதிகமான போதைப் பொருட்கள் மற்றும் மதுபான கலவையால் இதய துடிப்பு முடங்கி அவர் உயிரிழந்திருப்பதாக பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இங்கிலாந்தில் வாகனங்களை ஓட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மதுவின் அளவை விட 3 மடங்கு அதிக அளவு அவரது ரத்தத்தில் இருந்ததும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆபத்தான போதைப் பொருள் அபாயகரமான அளவில் இருந்தது என்றும் கஞ்சா மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கும் பல்வேறு மாத்திரைகளின் தடயங்கள் கண்டறியப்பட்டன என்றும் கூறப்பட்டுள்ளன. இளவரசர் தற்கொலை செய்து கொண்டதற்கான எந்த ஆதாரமும் இல்லை என்றும் பிறர் எவரும் இந்த சம்பவத்தில் ஈடுபடவில்லை என்றும் CCTV காட்சிகளின் அடிப்படையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. அமெரிக்கா சவுதி அரேபியாவுடன் பல்லாயிரம் கோடி டாலர் மதிப்பிலான அணுசக்தி ஒப்பந்தத்தில் ஜூலை 22 அன்று கையெழுத்திட்டது. சவுதி அரேபியா அணு தொழில்நுட்பத்திற்காக சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளை நாடும் என்று அமெரிக்கா அஞ்சியதால் இந்த ஒப்பந்தம் நடைபெற்றதாக கூறப்பட்டது. இது எதிர்காலத்தில் யுரேனியத்தை செறிவூட்ட சவுதி அரேபியாவை அனுமதிக்கக்கூடிய ஒரு முக்கிய அணுசக்தி ஒப்பந்தம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் ஒப்பந்தம் கையெழுத்தாகி 24 மணி நேரத்திற்குள் இந்த ஒப்பந்தம் சவுதி அரேபியாவின் யுரேனியம் செறிவூட்டலை அனுமதிக்காது என்றும் ஐக்கிய அரபு அமீரகம், பஹ்ரைன் மற்றும் பிற நாடுகள் இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை ஏற்படுத்திக் கொண்ட அமெரிக்காவின் ஆதரவு பெற்ற கட்டமைப்பான ஆப்ரஹாம் உடன்படிக்கைகளில் சவுதி அரேபியா இணைய வேண்டும் என்று ட்ரம்ப் கோரியுள்ளார். அதாவது சவுதி அரேபியா இஸ்ரேலுடன் தூதரக உறவுகளை இயல்பாக்கினால் மட்டுமே அணுசக்தி ஒப்பந்தம் முன்னெடுத்து செல்லப்படும் என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்திருப்பது சவுதி அரேபியாவை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. காசா போர் நீடித்து வரும் சூழலில் அரபு உலகில் இஸ்ரேலுக்கு எதிரான மனநிலை தீவிரமடைந்திருப்பதால் இந்த நிலைப்பாட்டை மாற்றுவது சவுதிக்கு அரசியல் ரீதியாக மிகவும் சிக்கலானதாக கருதப்படுகின்றது. ஆனால் பாலஸ்தீன விவகாரத்தில் தனது நிலைப்பாட்டை மாற்ற சவுதி அரேபியா தயாராக இல்லை என்பது தெளிவாகியுள்ளது. கட்டாய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் மீதான தடைகள் போதுமான அளவு அமல்படுத்தப்படவில்லை என்று காரணம் காட்டி ஐரோப்பிய ஒன்றியம் உள்ளிட்ட 60 வர்த்தக பங்குதாரர் நாடுகளிடமிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது அமெரிக்கா இன்று முதல் 10% மற்றும் 12.5% என்ற அளவில் புதிய வரிகளை விதித்துள்ளது. இந்த வரிகள் உடனடியாக அமலுக்கு வருகிறது. இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு ட்ரம்ப் கூடுதலாக 10% வரியை விதித்துள்ளார்.
விதித்துள்ளார். இந்தியா மட்டுமல்லாமல் அதனுடன் சேர்த்து 17 நாடுகளுக்கு வரி விதித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதியின் அலுவலகம் பிரிவு 301 கீழ் இந்த முடிவை எடுத்துள்ளது. உலகளாவிய விநியோக சங்கிலியில் இருந்து கட்டாய உழைப்பு முறையை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் இந்த வரி விதிப்பு மேற்கொள்ளப்பட்டதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இந்தியா, பாகிஸ்தான், வங்கதேசம், இலங்கை, அர்ஜென்டினா, கம்போடியா, கனடா, இந்தோனேஷியா, இங்கிலாந்து உள்ளிட்ட நாடுகள் மீது அமெரிக்கா 10% வரி விதித்துள்ளதுடன் மேலும் பல நாடுகள் மீது 12.5% வரியையும் விதித்துள்ளது. அமெரிக்காவின் புதிய சுங்க வரிகள் நேற்று முதல் அமலுக்கு வந்துள்ளது. என்னதான் செல்லும் இடமெல்லாம் மோடி எனது நண்பர் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தேன் சொட்ட பேசினாலும் இந்தியா சார்ந்த விவகாரங்களில் ஒருதலைபட்சமாக செயல்படுவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர்.